வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஹீரோ பேனா. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். கவலையோடு வீட்டிற்குள் நுழைந்த மகள் துர்காவை பார்த்து கமலி கேட்டாள். துர்கா, வந்துட்டியா? என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா. ஒன்னும் இல்லையா? அப்புறம் ஏன் முகம் வாடி இருக்கு? ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? மிஸ் ஏதாவது திட்டுனாங்களா? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. அப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டையா? சேச்சே, அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுமா. அப்புறம் ஏன் இப்படி இருக்க? என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம சொல்லு என்று கமலி கோபமாக கேட்டதும் துர்கா சொன்னாள். நேத்து நீ புது பேனா வாங்கி கொடுத்தீல? ஆமா, அதுக்கென்ன? அது பத்திரமா வீட்ல தானே இருக்கு. இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காட்ட உனக்கு தெரியாம நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனேன் என்று துர்கா சொன்னதும் கமலி முறைக்க ஆரம்பித்தாள். துர்கா மேலும் சொன்னாள். முறைக்காதம்மா, நீ கோவப்பட்டா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, கோவப்படல. என்ன நடந்துச்சு சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லார்கிட்டயும் அந்த பேனாவை காட்டுனேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எழுதி கூட பார்த்தாங்க. அப்புறம் பத்திரமா உள்ள வச்சுட்டேன். மதியம் சாப்பிட்டு வந்து பார்த்தா பேனாவை காணோம். எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். கிளாஸ் மிஸ் கிட்ட சொல்லி எல்லார் பேக்கையும் செக் பண்ணியாச்சு. ஆனா பேனா கிடைக்கல. மனசே சரியில்லை. அதனால சாயந்தரம் பிடி பீரியட் அப்ப கூட நான் விளையாடல என்று கண்ணீர் ததும்ப சொல்லும் துர்காவை கோபமாக பார்த்தாள் கமலி. துர்கா 10ஆம் வகுப்பு படிக்கும் பெண். கமலியின் கணவன் ராஜா ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறான். துர்கா மேல் ராஜா உயிரே வைத்திருக்கிறான். துர்காவை யாரும் எதுவும் சொன்னால் ராஜாவால் தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே கோவப்பட்டு கத்த ஆரம்பித்து விடுவான். அவர்களோடு பேசவே மாட்டான். அவனை சமாதானம் செய்வதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடும். கமலி துர்காவை திட்டினாலும் இதே தண்டனைதான். மகள் ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேற்றதான் நாம் இருக்கிறோம் என்ற ஒன்றை தவிர ராஜாவிற்கு வேறு எதுவும் பெரிதில்லை. துர்கா ஆசைப்பட்டாள் என்றுதான் நேற்று அந்த விலை உயர்ந்த பேனாவை வாங்கி கொடுக்கும்படி சொல்லிவிட்டு ராஜா வேலைக்கு சென்று விட்டான். கமலியும் மறுபேச்சு பேசாமல் வாங்கி கொடுத்து விட்டு துர்காவிடம் சொன்னாள். துர்கா, கவனமா கேட்டுக்கோ. இது ரொம்ப காஸ்ட்லியான பேனா. நீ இந்த பேனாதான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்ச. நீ ஆசைப்பட்ட எதையும் மறுத்து உங்க அப்பாவுக்கு பழக்கம் இல்ல. அதனால அவரும் வாங்கி தர சொல்லிட்டாரு. சரின்னு நானும் வாங்கி கொடுத்துட்டேன். இத ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகாத. வீட்ல வச்சிரு. வீட்ல ஹோம்ஒர்க் பண்ணும்போது எடுத்துக்கோ. ஏமா, என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருடிருவாங்கன்னு பயப்படுறியா? இல்ல துர்கா, அவங்களுக்கும் இந்த மாதிரி பேனா வாங்கணும்னு ஆசை இருக்கலாம். உங்க அப்பா மாதிரி அவங்க அப்பாவுக்கு வருமானம் இல்லாம இருக்கலாம். அதனால அவங்க வீட்ல இந்த மாதிரி பேனா வாங்கி கொடுக்க முடியாம இருக்கலாம். அப்போ உன்கிட்ட இந்த பேனாவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏக்கமா கஷ்டமா இருக்கும்ல. பாவம் தானே அவங்க. அதனால நீ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகாத. சரிமா என்றாள் துர்கா. ஆனால் துர்காவின் மனம் கமலியின் பேச்சை கேட்கவில்லை. புது பேனாவை எல்லோரிடமும் காட்டி பெருமைப்பட்டு சந்தோஷப்பட எண்ணியது. எப்பொழுதுமே நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களையும் சரி, நடக்க போகும் நல்ல விஷயங்களையும் சரி, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கூடாது. ஏனென்றால் எல்லோரும் மனநிலையும் ஒன்றாக இருக்காது. அவர்கள் மனதில் பொறாமை தோன்றலாம், அல்லது வஞ்சகம் தோன்றலாம். அவர்களின் எதிர்மறை ஆற்றல் நம்மை பாதிக்கும். ஆனால் இதனை புரிந்து கொள்ளும் பக்குவம் துர்காவிற்கு கிடையாது. அதனால் கமலிக்கு தெரியாமல் பேனாவை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்றாள். இப்பொழுது பேனா தொலைந்து விட்டது. கமலியின் கோபம் அதிகமானது. துர்காவை திட்ட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் கணவன் ராஜாவை நினைத்து அமைதியாக இருந்தாள். வேகமாக செல்போனை எடுத்து ராஜாவிடம் விஷயத்தை சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்ட ராஜாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் மகள் மேல் உள்ள பாசம் அவன் கோபத்தை கட்டுப்படுத்தியது. பொறுமையாக கமலியிடம் சொன்னான். நான் வரும்போது அதே மாதிரி புது பேனா வாங்கிட்டு வரேன். அவளை ஒன்னும் சொல்லாத என்று ராஜா சொன்னதும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் கமலி.
சிறு வயதில் ஒரு பென்சிலை தொலைத்ததுக்கு அவள் அம்மாவிடம் வாங்கிய வசவு கொஞ்ச நஞ்சமில்லை. ஆனால் இன்று தன் மகள் விலை உயர்ந்த பேனாவை தொலைத்துவிட்டு வந்திருக்கிறாள். கோபமாக ஒரு சொல் கூட அவளால் சொல்ல முடியவில்லை என்று நினைத்து பெருமூச்சு விட்டாள். பின் துர்காவை பார்த்து சொன்னாள், உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவர் வரும்போது அதே மாதிரி புது பேனா ஒண்ணு வாங்கிட்டு வராராம். ஹை ஜாலி. அப்பா எப்போ வருவாரு? இது என்ன கேள்வி? எப்போதும் போல ராத்திரி தான் வருவாரு. அச்சச்சோ, எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கே. எனக்கு பேனா இப்பவே வேணுமே. ஏன் வேற பேனா இல்லையோ என்று கமலி கேட்டதும் இல்லை என்று துர்கா உதட்டை பிதுக்கினாள். உடனே அவளிடம் இருந்த ஒரு பால் பாயிண்ட் பேனாவை துர்காவிடம் கொடுத்துவிட்டு சொன்னாள், இத வச்சு ஹோம்ஒர்க் எழுது. ஐயோ அம்மா, ரெக்கார்டு எழுதணும், அசைன்மெண்ட் எழுதணும், இதெல்லாம் இந்த பேனாவுல எழுதக்கூடாது, இங்க் பேனாவுல தான் எழுதணும் என்று துர்கா சொன்னதும் கமலியின் ஆத்திரம் எல்லையை கடந்தது. கோபம் வந்து என்ன பயன்? அதை வெளிப்படுத்த கூட அவளால் முடியாது. அதனால அமைதியாக நின்றாள். என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதுபடி செய்யலாம் என்று முடிவெடுத்தாள். பக்கத்து வீட்டிற்கு சென்றாள். அங்கு சுகுணா தைத்து கொண்டிருந்தாள். கமலியை பார்த்ததும் என்ன என்பது போல் பார்த்தாள். கமலி சொன்னாள், சுகுணா, ஒரு சின்ன உதவி. என்ன வேணும் கமலி? ஏன் உதவி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? என்ன வேணும்னு சொல்லு என்று சுகுணா கேட்டதும் கமலி நடந்த அனைத்தையும் சொன்னாள். சுகுணா சிரித்துக்கொண்டே சொன்னாள், இந்த காலத்து பிள்ளைங்க இப்படித்தான் இருக்காங்க. உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி புரிய வை. துர்கா ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கம் பண்றது நல்லதில்ல. அவ ஆசைப்படுறது நல்லதா நியாயமானதா இருந்தாலும் இப்போ நோ, அப்புறம்தான் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். அப்பதான் ஆசைப்பட்டது உடனே கிடைக்காது. நாம கொஞ்சம் காத்திருக்கணும், அதுக்காக போராடணும் அப்படின்ற எண்ணம் துர்காவுக்கு வரும். நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இது எங்க போய் முடிய போகுதோ? சரி, கவலைப்படாத. இப்போ நான் என்ன செய்யணும்? துர்கா ஹோம்ஒர்க் பண்ணணுமா? அதுக்கு இங்க் பேனா வேணுமா? என்கிட்ட இங்க் பேனா இல்ல, உன்கிட்ட இருக்கா? அதோ அந்த டேபிள்ல இருக்கு, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு சுகுணா மீண்டும் தைக்க ஆரம்பித்து விட்டாள். கமலி அந்த டேபிளின் அருகில் சென்றாள். ஒரு ஹீரோ பேனாவை எடுத்துக்கொண்டு சுகுணாவை பார்த்து தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். வீட்டிற்கு வந்து துர்காவிடம் அந்த பேனாவை கொடுத்துவிட்டு கமலி சொன்னாள், இந்தா, இந்த பேனாவை வச்சு எழுது. தேங்க்ஸ்மா என்று சொல்லிவிட்டு பேனாவை வாங்கி கொண்டு அவளின் அறைக்கு சென்றாள் துர்கா. நேரம் ஓடியது. கமலி இரவு உணவை தயாரித்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது துர்காவின் அறையிலிருந்து ஒரு சத்தம். வேகமாக கமலி சென்று பார்த்தாள். அங்கு சுகுணாவிடம் இருந்து வாங்கி வந்த ஹீரோ பேனா கீழே விழுந்து நொறுங்கி கிடந்தது. கமலியின் கோபம் எல்லையை கடந்தது. துர்காவை எரித்து விடுவது போல் முறைத்தாள். துர்கா மீது கோபப்படுவதை விட சுகுணாவிற்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்ற எண்ணம்தான் அவளுக்கு மேலோங்கி இருந்தது. கோபத்தில் துர்காவை திட்ட கமலி வாயெடுத்தாள். அப்பொழுது கமலி, கமலி என்று அழைத்து கொண்டே வந்த சுகுணாவின் குரல் கேட்டு கமலிக்கு தூக்கி வாரி போட்டது. பேனாவை கேட்டு சுகுணா வந்து விட்டாளோ? இப்பொழுது என்ன சொல்வது என்று தவித்தாள். புதிதாய் ஒரு பேனா வாங்கி கொடுத்து விடலாம் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டாள். இருந்தாலும் அவள் கோபப்படுவாளோ? புதிய பேனா வாங்கித் தருகிறேன் என்று சொன்னால் என்ன சொல்வாளோ என்று பயம் வாட்டியது. அதே போல் ஒரு பேனாவை வாங்கி கொடுத்து விடலாம் என்று நினைத்து முடிப்பதற்குள் இப்படி வந்து நிற்கிறாளே, இப்பொழுது என்ன சொல்லி சமாளிப்பது என்ற குழப்பத்தில் வந்த சுகுணாவை வரவேற்கவும் தோன்றாமல் அப்படியே சிலை போல் நின்றாள். சுகுணா பேச்சை ஆரம்பித்தாள். கமலி, துர்கா என்ன பண்றா? ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாளா என்று சுகுணா கேட்டதும் தான் கமலிக்கு சுய உணர்வு வந்து பேச ஆரம்பித்தாள். வா சுகுணா, இதோ எழுதிக்கிட்டே இருக்கா. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுக்கறாங்க. இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகவே நாம அதிகமா படிக்க வேண்டி இருக்கு. இவங்க படிக்கிறாங்களா நாம படிக்கிறோமான்னு சந்தேகமா இருக்கு.
அத சொல்லு முதல்ல. வீட்டு வேலையும் பார்த்து இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நாம ஒரு வழி ஆகிடுறோம். நான் இப்போ எதுக்கு வந்தேனா, இந்த பேனாவை கொடுத்துட்டு அந்த பேனாவை வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். ஏன், என்னாச்சு? நீ எடுத்துட்டு வந்தது என்னோட சென்டிமெண்ட் பேனா. நான் 8வது படிக்கும்போது வாங்கினது. அதுல இருந்து என் கூடவே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேனா. அந்த பேனா மேல எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அதான் அந்த பேனாவை வாங்கிட்டு அதுக்கு பதிலா இந்த பேனாவை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் என்று சுகுணா சொன்னதும் கமலிக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. பயந்தது போல் ஆகிவிட்டதே. இப்பொழுது என்ன செய்வது என்று பயந்தாள். சரி, இதில் எதுக்கு பொய் சொல்ல வேண்டும்? பேனாவை உடைத்தது மட்டுமல்லாமல் பொய் வேறு சொல்லி அசிங்கப்பட வேண்டாம் என்று முடிவெடுத்து கமலி சொல்ல ஆரம்பித்தாள். மன்னிச்சிரு, துர்கா உன் பேனாவை கை தவறி கீழே போட்டு உடைச்சிட்டா. அவருக்கு இப்பவே நான் போன் பண்றேன். ராத்திரி வரும்போது புது பேனாவை வாங்கிட்டு வர சொல்றேன். அவரு வாங்கிட்டு வந்து தந்ததும் எந்நேரம் ஆனாலும் உங்க வீட்டுக்கு வந்து கொடுத்துறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிரு என்று கமலி சொன்னதும் சுகுணாவின் முகம் வாடி போய்விட்டது. வேகமாக துர்காவின் அறைக்குள் வந்து பார்த்தாள். அவளின் ஹீரோ பேனா கீழே விழுந்து நொறுங்கி கிடந்தது. அவளின் உள்ளமும் நொறுங்கி விட்டது. இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கமலியை பார்த்து சொன்னாள். நீ எதுக்கு வருத்தப்படுற? ஏன் தப்புதான். நான் தான் தைக்கிறத விட்டுட்டு வந்து உனக்கு பேனா எடுத்து கொடுத்துருக்கணும். நான் எடுத்து கொடுத்திருந்தா உனக்கு வேற பேனாவை எடுத்து கொடுத்திருப்பேன். அது கீழே விழுந்து உடைஞ்சிருந்தாலும் நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். நான் 8வது படிக்கிற காலத்துல இருந்து என் கூட இருந்த பேனா. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ராசியான பேனா. சரி, பரவாயில்ல, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு உடைந்து நொறுங்கிய பேனாவை எடுத்துக்கொண்டு அவளின் வீட்டிற்கு சென்றாள். அந்த பேனா துண்டுகளை மேசையில் வைத்து பார்த்து கொண்டே இருந்தாள். அவளின் மனதில் கடந்த கால நினைவுகள் ஓட ஆரம்பித்தது. அவள் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது அவளின் அப்பா இந்த ஹீரோ பேனாவை அவளுக்கு வாங்கி கொடுத்தார். அந்த பேனாவில் பரீட்சை எழுதி முதல் மார்க் எடுத்து விட்டாள். அதில் இருந்து அந்த பேனா அவளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று ஆகிவிட்டது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சைகள் அனைத்தையும் அந்த பேனாவில்தான் எழுதினாள். நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாள். கல்லூரிக்கு சென்றாள். கல்லூரி தேர்வையும் அந்த பேனாவில்தான் எழுதினாள். முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றாள். பின் அவளுக்கு ரமேஷுடன் திருமணமானது. திருமணத்தை பதிவு செய்யும் பொழுது கூட ரெஜிஸ்டர் ஆபீஸில் இந்த பேனாவில்தான் கையெழுத்து போட்டாள். இப்படி அவள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக அந்த ஹீரோ பேனா மாறியது. அதில் எழுதினால்தான் நல்லது நடக்கும். அந்த பேனா தன்னோடு இருக்கும் வரை தனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று அவள் தீர்க்கமாக நம்பினாள். இன்று அந்த பேனா கீழே விழுந்து உடைந்து விட்டது என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னை விட்டு அதிர்ஷ்டம் சென்று விட்டது, இனி நல்லது நடக்காதோ என்ற பயம் அவளுக்குள் அதிகமானது. அழுதாள், பயந்தாள். அவள் கணவன் ரமேஷ் ஆபீஸ் விஷயமாக வெளியூர் சென்றிருக்கிறான். அவன் அருகில் இருந்தால் அவனிடம் சொல்லி அழுது ஆறுதல் பெறலாம். அவனும் வெளியூரில் இருக்கிறான். அவனிடம் இதனை சொல்லி அவனை கஷ்டப்படுத்த சுகுணாவிற்கு விருப்பமில்லை. சரி, அம்மாவிற்கு போன் செய்து சொன்னால், உன்னை யாரு கொடுக்க சொன்னது? கவனமா இருக்க வேண்டியது நீ. அலட்சியமா இருந்துட்டு இப்போ போச்சேன்னு அழுதா யாரு என்ன பண்றது என்று கேட்டு மேற்கொண்டு திட்டுவாள். ஏற்கனவே காயப்பட்ட மனதிற்கு மருந்து போடாமல் மேற்கொண்டு பேசி காயத்தை அதிகப்படுத்தி ரணத்தை உண்டாக்குவாள். அதற்கு பேசாமலே இருந்து விடலாம் என்று நினைத்து அமைதியானாள். ஆனால் அவளால் அந்த பேனாவின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னை விட்டு அதிர்ஷ்டம் சென்று விட்டது, இனி நல்லது நடக்காதோ என்ற பயம் நிமிடத்திற்கு நிமிடம் அதிகமானது. அங்கு கமலி கணவன் ராஜாவிற்கு போன் செய்து விஷயத்தை சொன்னாள். சரி, வரும்போது வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். ராஜா வீட்டிற்கு வந்தான். அதே விலை உயர்ந்த பேனாவை வாங்கி வந்து மகள் துர்காவிடம் கொடுத்தான். அவள் முகத்தில் தெரியும் சந்தோஷத்தை பார்த்து ஆனந்தம் அடைந்தான். தேங்க்ஸ் பா, அப்பானா அப்பாதான் என்று சொன்ன துர்காவின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு ராஜா கேட்டான்.
அம்மா திட்டினாளா என்று ராஜா கேட்டதும் கமலியின் கோபம் அதிகமானது. உங்க சீமந்த புத்திரிய நான் ஒன்னும் சொல்லல. பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்கறது சரியில்லை என்று ஆத்திரத்தோடு கமலி சொன்னதும் ராஜா முறைத்தான். பின் கமலி மெதுவாக அமைதியாக கேட்டாள். சரி, எப்படியோ போங்க. நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு. சுகுணாவுக்கு பேனா கொடுக்கணும், அத வாங்கிட்டு வந்தீங்களா என்று கேட்டதும் ராஜா பையிலிருந்து இன்னொரு பேனாவை எடுத்து கொடுத்தான். அதனை வாங்கி கொண்டு வேகமாக சுகுணா வீட்டிற்கு சென்றாள். சுகுணா சோகமாக உட்கார்ந்திருந்தாள். சுகுணா, இந்தா ஹீரோ பேனா என்று சொல்லி கமலி புது ஹீரோ பேனாவை கொடுத்தாள். ராசியான ஹீரோ பேனா உடைந்து விட்டதே என்ற வருத்தம் இருந்தாலும் புது பேனாவை உடனே வாங்கி கொடுத்து விட்டாளே, அது வரைக்கும் சந்தோஷம் என்று நினைத்து கொண்டு அந்த பேனாவை வாங்கி கொண்டாள் சுகுணா. பின் கமலி சொன்னாள், மன்னிச்சிரு சுகுணா. பரவாயில்ல கமலி, நீ என்ன பண்ணுவ? அந்த பேனா உடையணும்னு இருந்திருக்கு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? பரவாயில்ல விடு. உனக்கு பெரிய மனசு. நான் வரேன் சுகுணா என்று சொல்லிவிட்டு கமலி அங்கிருந்து கிளம்பினாள். ராசியான பேனா போய்விட்டது. சரி, புது பேனா வந்து விட்டது, பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு சாப்பிட்டு விட்டு சுகுணா படுத்து விட்டாள். மறுநாள் பொழுது விடிந்தது. யார் எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் சரி, இல்லை வருத்தப்பட்டாலும் சரி, ஆதவன் அவன் கடமையிலிருந்து தவறுவதே இல்லை. உலகத்திற்கு ஒளி வீச கிழக்கு திசையிலிருந்து உதிக்க ஆரம்பித்தான். சுகுணா படுக்கையிலிருந்து எழுந்து சோம்பல் முறித்தாள். அவள் கண் விழித்ததும் அவளின் நினைவிற்கு வந்தது அவளின் ஹீரோ பேனாதான். அவள் உள்ளம் வாடியது, முகம் சோர்ந்து விட்டது. பின் பெருமூச்சு விட்டு கொண்டே பாத்ரூமிற்கு சென்று குளித்துவிட்டு வந்தாள். கேலண்டரை கிழித்தாள். அன்று சனிக்கிழமை. வாரம் வாரம் சனிக்கிழமை 108 ஸ்ரீராம ஜெயம் பேப்பரில் எழுதி அதை மாலையாக்கி கோவிலுக்கு சென்று அங்குள்ள ஆஞ்சநேயருக்கு சாற்றி வேண்டிக் கொள்வாள். அதனால் வீட்டு வேலைகளை வேகமாக செய்ய ஆரம்பித்தாள். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுத உட்கார்ந்தாள். எப்பொழுதும் அவளின் ராசியான பேனாவில்தான் எழுதுவாள். இன்று அந்த பேனா இல்லை. கமலி கொடுத்த புது பேனாவில்தான் எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்ததும் அவள் மனதில் பயம் வந்தது. ராசியான பேனா போய்விட்டதே, இந்த பேனாவில் எழுதப் போகிறோம், என்ன ஆகப் போகிறதோ என்று பயந்து கொண்டே பேனாவை எடுத்தாள். பின் கண்களை மூடி வேண்டிக் கொண்டு எழுத ஆரம்பித்தாள். 108 ஸ்ரீராம ஜெயம் எழுதி முடித்தாள். அதனை மாலையாக்கினாள். கடிகாரத்தை பார்த்தாள். நேரம் மாலை 5 மணி. இரவு 8 மணிக்குத்தான் கோவில் நடை சாற்றுவார்கள், அதற்குள் சென்று விடலாம் என்று வேகமாக கோவிலுக்கு கிளம்பினாள். கிளம்பும் பொழுது அவள் சேலை கதவு தாழ்பாலில் மாட்டிக்கொண்டது. கோயிலுக்கு நேரமாகிவிட்டது என்ற அவசரத்தில் சேலையை வேகமாக பிடித்து இழுத்தாள். சேலை கிழிந்து விட்டது. சுகுணாவிற்கு என்னவோ போல ஆகிவிட்டது. பின் வேகமாக உள்ளே சென்று வேறு புடவை மாற்றிக்கொண்டு கோவிலுக்கு கிளம்பினாள். மெயின் ரோடு வரை நடந்து சென்றாள். பின் ஆட்டோ பிடித்து கொண்டு கோவிலுக்கு கிளம்பினாள். அன்றைக்கு என்று பார்த்து பயங்கர டிராபிக். சிக்னலில் நின்று நின்று செல்வதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அவள் கோவில் வாசலில் ஆட்டோவில் இருந்து இறங்கவும் கோவில் நடை சாற்றவும் சரியாக இருந்தது. கடிகாரத்தை பார்த்தாள். நேரம் சரியாக இரவு 8 மணி. அவளின் மனம் உடைந்து விட்டது. ஒரு நாளும் இப்படி ஆனதில்லை. எப்பொழுதும் சரியாக மாலையில் 5:30 மணிக்கெல்லாம் கோவிலில் இருப்பாள். நிம்மதியாக சாமி தரிசனம் முடித்துவிட்டு செல்வாள். ஆனால் இன்று எல்லாம் அந்த ராசியான பேனா போய் இந்த புது பேனா வந்த நேரம். இந்த புது பேனாவில் எழுதியதால்தான் மாலையை சாமிக்கு செலுத்த முடியவில்லை என்று நினைத்து வருந்தினாள். பின் அதே ஆட்டோவில் திரும்பி வீட்டிற்கு சென்றாள். அவள் மனம் ஒரு நிலையில் இல்லை. இனி எல்லாவற்றிலும் இப்படித்தான் தடங்கள் நேருமோ என்று பயந்தாள். அவள் கணவன் ரமேஷ் ஒரு நாளைக்கு 2 தரம் அவளுடன் போனில் பேசிவிடுவான். அன்றும் அப்படித்தான் போனில் பேசினான். இவள் குரலில் தெரிந்த சோகத்தை வைத்து கேட்டான், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற? அதெல்லாம் ஒண்ணுல்ல. ஒண்ணுல்லைன்னு சொன்னாலே ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். சொல்லு, என்ன விஷயம்? நிஜமா ஒண்ணுல்ல. நீங்க எப்போ வருவீங்க? எனக்கு போர் அடிக்குது.
ஓ, போர் அடிக்குதா? அதான் பிரச்சனையா? கவலைப்படாத, நான் அடுத்த வாரத்துல வந்துருவேன். சரி, பாத்து நேரத்துக்கு சாப்பிடுங்க. நீயும்தான் நேரத்துக்கு சாப்பிடு. ம் என்று சுகுணா அலட்சியமாக சொன்னாள். ரமேஷ் சொன்னான், ஓய், என்ன அலட்சியமா ஊன்னு சொல்ற? ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு. சரி, சாப்பிடுறேன் என்று கொஞ்சம் சத்தமாக சொன்னாள் சுகுணா. ஓகே ஓகே, கத்தாத. இப்ப என்ன, உனக்கு போர் அடிக்குது அவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லுங்க. நீ காலேஜ்ல படிக்கும்போது கவிதை எழுதி பத்திரிக்கைக்கு அனுப்புனேன்னு சொன்னீல, அந்த மாதிரி ஏதாவது எழுதி பத்திரிக்கைக்கு அனுப்பு, உனக்கும் பொழுது போகும் என்று ரமேஷ் சொன்ன யோசனை சுகுணாவிற்கு சரி என்று பட்டது. அதனால் உற்சாகம் மிகுந்த குரலில் சொன்னாள், சூப்பர், நல்ல யோசனை, அப்படியே செய்றேன். குட். இப்படித்தான் ஹாப்பியா இருக்கணும். எப்பவுமே நம்மள பிஸியா வச்சுக்கணும். இல்லைனா இப்படித்தான் உடலும் உள்ளமும் சோர்ந்து போயிடும். சரிங்க, நாளைக்கே நான் எழுத ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சுகுணா போனை வைத்தாள். ஆனாலும் அவள் மனதில் அவளின் ஹீரோ பேனா உடைந்த சோகம் போகவில்லை. அதே சமயம் புது பேனா ராசி இல்லை, அதனால்தான் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய முடியவில்லை என்று நினைத்து அவளின் மனம் தவித்தது. இனி எந்த காரியம் செய்தாலும் அதில் தோல்விதான் வருமோ என்று பயந்தாள். அந்த பயத்தில் அவளால் இரவு சரியாக உறங்க முடியவில்லை. புரண்டு புரண்டு படுத்தாள். எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்திருந்தாள். மறுநாள் பொழுது விடிந்ததும் எப்பொழுதும் போல் எல்லா வேலைகளையும் செய்து முடித்தாள். பின் கவிதை எழுத ஒரு பேப்பரை எடுத்தாள். அவளையும் அறியாமல் அவள் கை அந்த புது ஹீரோ பேனாவை எடுத்தது. அந்த பேனாவை பார்த்ததும் அவள் உள்ளத்தில் போராட்டம் தொடங்கியது. இந்த பேனாவில் எழுதலாமா வேண்டாமா? மற்ற பேனாக்கள் அனைத்தும் பால் பாயிண்ட் பேனா, அதில் எழுத எனக்கு பிடிக்காது. இன்னொரு இங்க் பேனா இருக்கிறது, ஆனால் அதில் மை கசியும். இப்பொழுது என்ன செய்யலாம்? இந்த பேனாவில் எழுதலாமா, இல்லை கடைக்கு சென்று வேறு பேனா வாங்கிக் கொள்ளலாமா என்று யோசித்தாள். சரி, இதற்காக போய் வேறு புது பேனா வாங்க வேண்டாம். அவர் ஊரிலிருந்து வந்ததும் அவரோடு ஒன்றாக சென்று புது பேனா வாங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது இதையே வைத்து எழுதுவோம் என்று முடிவெடுத்து கவிதை எழுத ஆரம்பித்தாள். திருமணத்திற்கு பின் அவள் கவிதை எழுதவே இல்லை. நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதால் டச்சு விட்டு போனது போல் ஒரு உணர்வு. ஒரு அரை மணி நேரம் போராடினாள். பின் எங்கிருந்து கற்பனை சக்தி வந்ததோ தெரியாது, மடமடவென்று கவிதைகளை எழுதினாள். பின் எல்லாவற்றையும் படித்து பார்த்து சரி செய்து மீண்டும் அழகாக வேறு பேப்பரில் எழுதி உரையில் போட்டு அதன் மேல் பத்திரிகை அலுவலகத்தின் முகவரியை எழுதினாள். அவள் மனதில் ஒரு இனம் புரியாத பயம். இதுவரை அவள் பத்திரிகைக்கு எழுதி அனுப்பிய எந்த கவிதையும் திரும்பி வந்ததே இல்லை. அதற்கு காரணம் அவளுடைய ராசியான ஹீரோ பேனா என்று அவள் தீர்க்கமாக நம்பினாள். அவள் எழுதிய கவிதைகளை விட அந்த பேனா மேல் அவளுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்று அந்த பேனா இல்லை. புது பேனாவில் எழுதியிருக்கிறோம், என்ன ஆகப் போகிறதோ என்ற பயத்தோடு நம்பிக்கை இல்லாமல் போஸ்ட் செய்துவிட்டு வந்தாள். அதோடு நின்று விடாமல் அதே கவிதைகளை மீண்டும் கம்ப்யூட்டரில் டைப் செய்து PDF-ஆக அந்த பத்திரிகைக்கு மெயிலும் அனுப்பினாள். பேனா ராசியிலே என்றாலும் மெயில் ஒர்க் அவுட் ஆகும் என்று ஒரு நிமிடம் நினைத்தாள். அடுத்த நொடி பேனா ராசியால் மெயில் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றால் என்ன செய்வது என்று பயந்தாள். இப்படியே நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் இடையில் அவள் போராடினாள். நாட்கள் ஓடின. அவளது கவிதைகள் திரும்பி வந்தது. உங்கள் கவிதைகள் நிராகரிக்கப்பட்டது, அதனால் மனம் தளர வேண்டாம். வேறு நல்ல கவிதைகளை தொடர்ந்து எழுதி எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருங்கள் என்று அந்த பத்திரிகையின் நிருபர் அனுப்பியிருந்தார். வேகமாக கம்ப்யூட்டர் ஆன் செய்து மெயில் செக் செய்தாள். அதிலும் அதே மெசேஜ் ஆங்கிலத்தில் வந்திருந்தது. சுகுணாவின் உள்ளம் உடைந்து விட்டது. எல்லாவற்றிற்கும் பேனாதான் காரணம் என்று அந்த புது பேனாவை வெறுக்க ஆரம்பித்தாள். அவளின் வெறுப்பு பக்கத்து வீட்டு கமலி மேலும் அவள் மகள் துர்கா மேலும் திரும்பியது. மனதிற்குள் அவர்களை 1000 முறைக்கு மேல் திட்டி தீர்த்திருப்பாள். இந்த பேனாவை என்ன செய்யலாம் என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள்.
அப்பொழுது எதிர் வீட்டு சாவித்திரி அவள் மகன் கார்த்திக்கோடு வந்தாள். என்ன சோகமா இருக்க, என்னாச்சு என்று சாவித்திரி கேட்டதும் சுகுணா நடந்த அனைத்தையும் சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சாவித்திரி சொன்னாள், கமலி மக துர்கா எப்பவுமே இப்படித்தான். பொறுப்புனா என்னன்னே தெரியாது. எல்லாம் அவங்க அப்பா குடுக்கற செல்லம். சரி அத விடு. இத நினைச்சு நீ கவலைப்படாத. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? இந்த புது பேனா வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல. சரி கவலைப்படாத. அந்த பேனாவை என்கிட்ட குடு. எனக்கு இந்த சென்டிமெண்ட்ல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. நான் வச்சுக்கிறேன். நீ நிம்மதியா இரு என்று சாவித்திரி சொன்னதும் சுகுணா உள்ளத்தில் ஆனந்தம் கரை புரண்டு ஓடியது. வேகமாக எழுந்து அந்த பேனாவை எடுத்து சாவித்திரியிடம் கொடுத்தாள். பின் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு சாவித்திரியும் கார்த்திக்கும் அங்கிருந்து கிளம்பினார்கள். மறுநாள் சாவித்திரியின் மகன் கார்த்திக்கிற்கு செமஸ்டர் ஆரம்பம். அதனால் அவனிடம் இந்த பேனாவை கொடுத்தாள் சாவித்திரி. சுகுணா அந்த பேனாவை பற்றி சொன்ன அனைத்தும் கார்த்திக்கின் உள்ளத்தில் பதிந்து விட்டது. ஆனாலும் இளம் வயது என்பதால் அதனை பற்றி கவலைப்படாமல் பரீட்சைக்கு சென்றான். வழக்கத்தை விட வினாத்தாள் மிகவும் கடினமாக இருந்தது போல் ஒரு உணர்வு அவனுக்கு. எப்பொழுதும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறும் கார்த்திக் இம்முறை பாஸாகி விடலாமா என்று பயந்து பயந்து எழுதினான். பயத்தில் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. மாலை நேரம் கல்லூரியில் இருந்து சோர்ந்து போய் வீட்டிற்கு வந்தான். அம்மா சாவித்திரியிடம் நடந்த அனைத்தையும் சொல்லி, தயவு செய்து இந்த பேனாவை சுகுணா அக்காவிடம் கொடுத்துவிடு என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டான். பேனா சென்ற சந்தோஷத்தில் வழக்கத்தை விட சுகுணா மிகவும் உற்சாகமாக இருந்தாள். அவளின் கல்லூரி தோழி வந்தனா அவளை பார்க்க வந்திருந்தாள். அவள் கல்லூரி பேராசிரியர். அவளும் அந்த ஊரில்தான் கணவரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். நேரம் கிடைக்கும் பொழுது சுகுணாவை பார்க்க அவள் வீட்டிற்கு வருவாள். அப்படித்தான் இன்றும் வந்திருந்தாள். இருவரும் கல்லூரி கால சுவாரஸ்யமான சம்பவங்களை பேசி சிரித்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது எதிர் வீட்டு சாவித்திரி அந்த புது ஹீரோ பேனாவோடு வந்தாள். அந்த பேனாவை பார்த்ததும் சுகுணாவின் முகம் பேயடித்தார் போல ஆனது. சாவித்திரி நடந்ததை சொன்னாள். சுகுணாவிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. சாவித்திரி மேலும் சொன்னாள், பாவம் கார்த்திக் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கான். அடுத்த பரீட்சைக்கு லீவ் இருக்கிறதால சரியா போச்சு. இல்லைனா என்ன ஆகுறது? என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது சுகுணா. இந்த பேனாவை நீயே வச்சுக்கோ என்று சொல்லி அந்த பேனாவை திருப்பி கொடுத்து விட்டு சென்றாள். சுகுணா அந்த பேனாவை வாங்கி கொண்டு அதிர்ச்சியில் சிலை போல் உறைந்து நின்றாள். ஏய் சுகுணா, என்னாச்சு என்று சுகுணாவின் தோள்களை தொட்டு வந்தனா உலுக்கிய பிறகுதான் சுகுணாவிற்கு உணர்வு வந்தது. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அதனை பார்த்து வந்தனா பதறிப்போய் கேட்டாள், ஏன் அழுகிற, என்னாச்சு என்று வந்தனா கேட்டதும் சுகுணா நடந்த எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள். அனைத்தையும் கேட்டு வந்தனா சிரிக்க ஆரம்பித்தாள். பின் சொன்னாள், ஏய் படிச்ச பொண்ணு மாதிரியா பேசுற? ஐயோ ஐயோ, நீயும் உன் சென்டிமெண்ட்டும் உனக்கு வேண்டாம்னா எனக்கு அந்த பேனாவை கொடு. நாளைக்கு நடத்த வேண்டிய கிளாஸுக்கு நோட்ஸ் எடுக்கணும். எனக்காவது யூஸ் ஆகட்டும் என்று வந்தனா சொன்னதும் சுகுணாவிற்கு போன உயிர் மீண்டும் வந்தது போல் ஒரு உணர்வு. மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த பேனாவை அவளிடம் கொடுத்து விட்டு சொன்னாள், ஜாக்கிரத, போடி நீயும் உன் பயமும் என்று சொல்லிவிட்டு பேனாவை வாங்கி கொண்டு வந்தனா அங்கிருந்து கிளம்பினாள். சுகுணா மீண்டும் புத்துயிர் பெற்றவள் போல் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். வந்தனா அவளின் வீட்டிற்கு சென்றாள். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நோட்ஸ் எழுத உட்கார்ந்தாள். சுகுணா கொடுத்த பேனாவை எடுத்தாள். அவளின் உறவினர்கள் திடீர் என்று வந்து விட்டார்கள். ரயிலை தவற விட்டு விட்டார்களாம். அதனால் இன்று ஒரு நாள் வந்தனா வீட்டில் தங்கிவிட்டு காலையில் செல்லலாம் என்று வந்தனா வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். நோட்ஸ் எழுத முடியவில்லையே, சுகுணாவின் பேனாதான் காரணமோ என்ற சந்தேகம் அவள் மனதில் தோன்றியது.
இருந்தது. ஆனால் அதனை அவள் பொருட்படுத்தவில்லை. பின் உறவினர்களோடு பேசிக்கொண்டு இருந்துவிட்டு அவர்களுக்கு டிஃபன் செய்து பரிமாறினாள். பின் அவர்கள் தூங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு இவளின் அறைக்கு வந்தாள். அவளின் அம்மாவிற்கு போன் செய்து உறவினர்கள் வந்திருக்கும் விஷயத்தை சொல்லிவிட்டு போனை வைப்ரேட்டில் வைத்துவிட்டு கவனக்குறைவாக டேபிளின் நுனியில் வைத்துவிட்டு மீண்டும் நோட்ஸ் எழுத உட்கார்ந்தாள். 2 வரி எழுதியிருப்பாள். அவளின் போனிற்கு மெசேஜ் வந்தது. போன் வைப்ரேட் ஆனது. அப்படியே கீழே விழுந்து டிஸ்பிளே நொறுங்கி விட்டது. எழுந்து போனை பார்த்தாள். நோட்டு மேல் இருக்கும் சுகுணாவின் பேனாவை பார்த்தாள். அவளுக்கு படபடப்பு அதிகமானது. வேகமாக போனை எடுத்து டேபிளில் சரியாக வைத்துவிட்டு சுகுணாவின் பேனாவை பேக்கில் வைத்துவிட்டு அவள் எப்பொழுதும் நோட்ஸ் எழுதும் பேனாவில் நோட்ஸ் எழுத ஆரம்பித்தாள். மறுநாள் காலையில் பொழுது விடிந்ததும் நேரே சுகுணா வீட்டிற்கு சென்று நடந்ததை சொல்லி பேனாவை அவளிடமே கொடுத்துவிட்டு கல்லூரிக்கு சென்று விட்டாள் வந்தனா. அந்த ஹீரோ பேனாவை டேபிளில் வைத்துவிட்டு அதையே வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள் சுகுணா. காசிக்கு போனாலும் பாவம் விடாது என்பது போல என்னை இந்த ஹீரோ பேனா விடாது போலையே என்று கவலையோடு உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு கவலையில் சமைக்க தோன்றவில்லை, சாப்பிட தோன்றவில்லை. அந்த ஹீரோ பேனாவையே பார்த்து கொண்டு இருந்தாள். நேரம் ஓடியது. மாலையானது. விளக்கு கூட போடாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவளின் கணவன் ரமேஷ் சர்ப்ரைஸாக வந்து நின்றான். வீடே இருளாக இருப்பதை பார்த்து அவனின் உள்ளத்தில் ஒரு கணம் பயம் எழுந்தது. பின் லைட்டை போட்டான். அங்கே சோகமே வடிவாக உட்கார்ந்திருக்கும் சுகுணாவை பார்த்தான். விளக்கு வெளிச்சத்தை பார்த்ததும் சுகுணா சுய உணர்வுக்கு வந்து நிமிர்ந்து பார்த்தாள். அங்கு அவளின் கணவன் ரமேஷ் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் எழுந்து ஓடி சென்று அவன் கையை பிடித்து கொண்டு அழுதாள். அவளை சமாதானப்படுத்தி உட்கார வைத்தான். பின் கேட்டான், என்னாச்சு, ஏன் இப்படி அழுகிற என்று ரமேஷ் கேட்டதும் அனைத்தையும் சொல்லி முடித்தாள் சுகுணா. அவள் சொன்னதை கேட்டு சிரிப்பதா அழுவதா என்று தெரியாமல் தவித்தான். பின் பேக்கில் இருந்து ஸ்வீட் பாக்ஸை எடுத்து ஓபன் செய்து அவள் முன் நீட்டினான். அவள் புரியாமல் அவனை பார்த்தாள். ரமேஷ் சிரித்து கொண்டே சொன்னான், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, இன்கிரிமெண்ட்டும் கிடைச்சிருக்கு என்று ரமேஷ் சொன்னதும் சுகுணா வேகமாக எழுந்தாள். ஆச்சரியமாக பார்த்தாள். ரமேஷ் கேட்டான், இந்த பேனா மறுபடியும் வந்தனா கிட்ட இருந்து உன் கைக்கு எப்போ வந்துச்சு? இன்னைக்கு காலையில 8:30 மணி இருக்கும். எனக்கு 9:30 மணிக்கு ப்ரமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் வந்துச்சு என்று ரமேஷ் சொன்னதும் சுகுணாவிற்கு வியப்பாக இருந்தது. ரமேஷ் சிரித்து கொண்டே சொன்னான், நான் காலையிலேயே ஊர்ல இருந்து வந்துட்டேன். நேரே ஆபீஸ் போய் ஃபைல கொடுத்துட்டு வரலாம்னு போனேன். அங்க எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருந்தது. நான் வெளியூர் போயிருந்தேன்ல, அந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. அதனால என்னோட திறமைய மதிச்சு எனக்கு ப்ரமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் கொடுத்தாங்க என்று ரமேஷ் சொன்னதும் சுகுணாவிற்கு ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அவளின் கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டே ரமேஷ் சொன்னான், நீ சொல்றத பார்த்தா நான் வெளியூர் போன 2 நாள்ல உன் லக்கி ஹீரோ பேனாவை அந்த துர்கா உடைச்சிட்டா. அன்னைக்கு ராத்திரி கமலி புது பேனாவை உன்கிட்ட கொடுத்துருக்காங்க, அப்படித்தானே? ஆமா, நான் வெளியூருக்கு போய் 2 நாளா எந்த வேலையும் நடக்கல. 3வது நாள் திரும்பி வந்துடலாம்னு இருந்தோம். அப்போ திடீர்னு காலையில எங்க ப்ராஜெக்டுக்கு ஓகே சொல்லி ஒரு கம்பெனி மெயில் அனுப்புனாங்க. அவங்களும் அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். அவங்கள போய் பார்த்து பேசி ப்ராஜெக்ட் ஓகே ஆகி எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டு வரேன். வந்ததும் எனக்கு ப்ரமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் கொடுத்தாங்க. இப்போ சொல்லு, இந்த புது ஹீரோ பேனா ராசியானதா இல்லையா என்று ரமேஷ் கேட்டதும் சுகுணா அமைதியாக நின்றாள். பின் தயங்கியபடி சொன்னாள், எனக்கு நடந்தது எதிர் வீட்டு சாவித்திரி அக்காவுக்கு நடந்தது, என் ஃப்ரெண்டு வந்தனாவுக்கு நடந்தது, எல்லாம் தப்பாவே இருந்துச்சே, அதான் எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு என்று சுகுணா சொன்னதும் ரமேஷ் அவள் கையை பிடித்து சோஃபாவில் உட்கார வைத்து அவளுக்கு அருகில் உட்கார்ந்தான். பின் பேச ஆரம்பித்தான்.
எனக்கு உன் மனநிலைமை புரியுது. உன்னோட சின்ன வயசுல இருந்து உன் கூட இருந்த பேனா உன்னை விட்டு போனதும் நீ பயந்துட்ட. உன்னோட அதிர்ஷ்டம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்ட. இனி நல்லது நடக்காதோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்ட. அதோட விளைவுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். நம்ம மனசு ஒரு பயந்தாங்கோலி. அது நல்ல விஷயம் சொன்னா நம்பாது. இதுவே கெட்டது சொன்னா உடனே நம்பி பயப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் நாம தான். நம்ம மனசோட கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும். நாம மனசோட கண்ட்ரோல்ல இருக்க கூடாது. நம்ம மனசு ஒரு பாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோ. அதுல வைக்கிற எல்லா விஷயங்களும் நேர்மறையான நல்ல விஷயங்களா இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்லதா நடக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். உன்னோட சென்டிமெண்ட் பேனா போனதும் அதிர்ஷ்டம் போயிடுச்சுன்னு நினைச்சு பயந்த. அதனால நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் தப்பா நடந்தது. இந்த விஷயத்த சாவித்ரி அக்கா கிட்ட அவங்க பையன் கார்த்திக்க வச்சுக்கிட்டே சொல்லியிருக்க. அவன் காலேஜ்ல படிச்சாலும் அவனுக்கும் சென்டிமெண்ட் பயம் எல்லாம் இருந்திருக்கும். நீ சொன்னத சாவித்ரி அக்கா வேணா பெருசா எடுத்துக்காம இருக்கலாம். ஆனா கார்த்திக் மனசுல இந்த எதிர்மறையான எண்ணங்கள் பதிஞ்சிருக்கலாம். அதே பயத்தோட எக்ஸாம் எழுத போக எல்லாருக்கும் ஈஸியா இருந்த பரீட்சை அவனுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. நீ நியூஸ் பாத்தியா? இத்தனை வருஷத்துல இவ்வளவு ஈஸியான வினாத்தால யூனிவர்சிட்டி ரெடி பண்ணதே இல்லைன்னு மாணவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் ஈஸியா இருக்கிறது கார்த்திக்கு மட்டும் கஷ்டமா இருந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அவன் அவனை நம்பல. இந்த பேனாவை நம்பி பயந்திருக்கான். அதோட விளைவுதான் இது. அடுத்து உன் தோழி வந்தனா. கார்த்திக் மாதிரிதான் அவளும். நீ சொன்னத நம்பாத மாதிரி வெளி தோற்றத்துக்கு நடிச்சிருக்கலாம். ஆனா அவ மனசு நீ சொன்னத நம்பிருச்சு. அதனாலதான் எதேச்சியா நடந்தத இந்த பேனாவோட லிங்க் பண்ணிட்டா. ரயிலுக்கு சரியான நேரத்துக்கு கிளம்பாதது அவளோட சொந்தக்காரங்க தப்பு. போன டேபிள் நுனியில வச்சது அவளோட தப்பு. இப்படி எல்லா தப்பையும் மனுஷங்க பண்ணிட்டு உயிர் இல்லாத இந்த பேனா மேல பழி போட்டா எப்படி? இதே மாதிரிதான் நீயும். இந்த பேனாவுல எழுதி அனுப்புறோமே கவிதை திரும்பி வந்துருமோ அப்படின்னு நினைச்சு அதிகமா பயந்திருப்ப. அது நடந்துருச்சு. இந்த பேனாவுல எழுதுறோமே சரியா கோவிலுக்கு போய் சாமிக்கு இந்த மாலையை சாத்திர முடியுமான்னு பயந்திருப்ப. அதே மாதிரி நடந்துருச்சு. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சுக்க, நாம நினைக்கிற நல்லது நடக்க காலதாமதம் ஆகும். ஆனா கெட்டது உடனே நடந்துரும். எனக்கு இந்த பேனாவை பத்தி எதுவும் தெரியாது. நான் என் வேலைய பார்த்தேன். எனக்கு ப்ரமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் கிடைச்சிருக்கு. நல்லது நடக்கும்னு நம்புனேன். நடந்துச்சு. எல்லாருக்கும் உன்ன மாதிரி ஏதாவது பொருள் மேல சென்டிமெண்ட் இருக்கும். பேனா, ட்ரெஸ் இந்த மாதிரி ஏதாவது பொருள் மேல சென்டிமெண்ட் இருக்கும். அது தப்பு கிடையாது. அது அவங்களோட நம்பிக்கை. ஆனா அந்த பொருள் தொலைஞ்சு போயிட்டாலோ அல்லது உடைஞ்சு போயிட்டாலோ உடனே அதிர்ஷ்டம் போயிடுச்சு, இனி நல்லது நடக்காதுன்னு பயப்படக்கூடாது. இதை விட பெரிய நல்லது நடக்க போகுது, பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கணும், நம்பணும். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளும் நல்ல பொருள் தான். எல்லாம் நாம நினைக்கிற விதத்துலதான் இருக்கு. இதத்தான் பெரியவங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நீ நல்லது நின, நல்லதே நடக்கும். மனசுல எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காத. நல்ல விஷயங்களை மட்டும் திருப்பி திருப்பி நின. நல்லது நடக்கும்னு நம்பு. தைரியமா கவலைப்படாம இரு. முதல்ல ஸ்வீட் சாப்பிடு என்று ரமேஷ் சொன்னதும் கண்ணீரை துடைத்து கொண்டு சுகுணா ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டாள். ரமேஷ் மேலும் சொன்னான், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எனக்கு பசிக்குது. முதல்ல காஃபி குடு. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணிரு என்று சொன்ன ரமேஷை ஆனந்த கண்ணீர் வடிய பார்த்தாள் சுகுணா. அவள் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது. அந்த ஹீரோ பேனாவை பத்திரமாக எடுத்து வைத்துவிட்டு சமையலறைக்கு சென்று காஃபி போட ஆரம்பித்தாள். இனி அவள் நேர்மறையாக மட்டும்தான் சிந்திப்பாள். சுகுணா ரமேஷிற்கு மட்டுமல்ல, நேர்மறையாக சிந்திக்கும் அனைவருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.